ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் ரவையும் ஒரு கப் தேங்காய் வச்சு அருமையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்புமாக்கு சேர்த்துற ரவை தான் சேர்த்துக்கலாம், இல்லை இட்லி ரவை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரவையை வறுத்து விட்டுடலாங்க. ரவை கலர் சேஞ்ச் ஆகிருக்கூடாது, ஒயிட் கலர்லேயே இருக்கணும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து விட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரவை நல்லா வறுபட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியுது, ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். கொஞ்சம் கூட நம்மளுக்கு சூடே இருக்கக்கூடாது, நல்லா ரவை ஆறி வந்துடணுங்க. பாருங்கள், இப்போ ரவை நல்லாவே ஆறிடுச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது ரவை எடுத்த அதே கப்பில் நான் அரை கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த தண்ணி கொஞ்சமாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். நான் எதுக்கு ஒரு அரை கப் எடுத்துருக்கிறேன். அதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பை நல்லா கரைச்சி விட்டுடலாங்க. கரைச்சி விட்டுட்டு நம்ம இன்னி ரவை கூட சேர்த்துக்கலாம். ஆறின ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம உப்பு கரைச்சி வச்சுக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கூல் வாட்டரில் தான் கரைச்சிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி விட்டுடலாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்படும், ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. மறுபடியும் ரவையை கொஞ்சம் சூடு பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும், நம்ம புட்டு மாவு பார்த்துக்கு நல்லா பெசரி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு கட்டி பட்டுருச்சுனாலும் நீங்கள் பெரிய ஜல்லடை வச்சு அதில் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ரவை எடுத்த அதே கப்பில் ஒரு கப் தேங்காய், ஆனால் நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்துக்குவோம். மீதி அப்படியே இருக்கட்டும். இப்போது ரவையும் தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையில் ஏலக்காய் அடித்து வச்சுருக்கேன், அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் விதைகள் மட்டும் கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இனி இதையே இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி ஹீட் ஆகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இட்லி தட்டை வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை தேங்காய் கலவையை அதில் நல்லா பரப்பி விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துட்டு இந்த துணியெல்லாம் நம்ம மேலால் எடுத்து விட்டுறலாங்க. எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. டைட்டாக மூடி வச்சிங்கன்னா ஒரு 5 to 7 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ரவை புட்டு வெந்து வந்துடும். நல்லா வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்லா மணம் அடிக்கும். பாருங்கள், 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு. கையால் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பொலன்னு வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அருமையான ரவை தேங்காய் புட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட மீதி எடுத்து வச்சு தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ இல்லைன்னா அப்படின்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன். இதுவே சரியாக இருக்கும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு நெய்யோடு சேர்த்து கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபில்லிங்கான ரெசிபி. அருமையான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.